உங்கள எத்தனை பேர்த்துக்கு இந்த உண்மை தெரியும்? வெளியில சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உள்ள மட்டும் போராடிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வாழ்க்கை மட்டும் பிரச்சனை இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைன்றது உங்க வாழ்க்கைக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நீங்க இன்னும் உடையாம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வழிய மறக்க போறத பத்தி பார்க்கறது இல்ல. அந்த வழியிலிருந்து மீண்டும் எப்படி நீங்க உருவாகணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குற பலரில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒலிக்குது. யாருக்கும் தெரியாம போராடிட்டு இருக்கேன், என் வாழ்க்கைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலைகளாலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினாலோ உங்கள் வாழ்க்கையே உங்ககிட்ட இல்லை அப்படின்ற ஒரு தருணத்தில், அதற்கு பிறகு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு போராட்டமாக, வாழ்க்கை தேர்வாக உங்களுக்கு மாறிடும். வெளி உலகம் உங்களை பற்றி சொல்கிறது ஒரே ஒன்று தான். அது என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவும் சிரமப்படுறீங்க. தூக்கம் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை பற்றின கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ள தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு. அது கூடவே நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் பண்ணது தப்பா, இல்லை அவங்க பண்ணது தப்பா, இது யாருனால இந்த பிரச்சனைகள் உருவானது, யார் இது அதிகமாக நம்மக்கிட்ட சண்டை போட்டாங்க, யார் நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்ற அந்த மனதில் இருக்கிற அலைப்பாயிர அந்த மோதல் வெளியில உங்ககிட்டயே இருக்கு. அதுலேயே நீங்கள் சிக்கி சீரழிகிறீங்க. இதுல இருந்து நீங்க நீச்சல் அடிச்சு வெளியில வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை தான் நீங்க அன்றவனம் வெளியில தேடுறீங்க. அது கிடைக்காம மறுபடியும் மனம் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுது. இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு அடிக்கடி இந்த நைட்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்க இதயம் மட்டும் நொறுங்கி கிடக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும், இனி நம்ம வாழ்க்கையை எப்படி ரன் பண்றது, அந்த வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்ற பலவிதமான கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில் ஃபீல் ஆகும். ஆனால் உங்கள் பிரெயின் நிறைய கேள்வி கேட்கும். இதுக்கு ஆன்சர் உங்ககிட்ட இல்லை. அதை தேடி தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைக்க போகிறீங்க. அதுக்குண்டான ஆன்சர் நீங்கள் வெளியில தான் தேடிட்டு இருப்பீங்க. அதுக்குண்டான ஆன்சர் உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி உடைஞ்ச மாதிரி அந்த தழும்பு மட்டும் மறையவே மறையாது உங்கள் வாழ்க்கையினோட பழைய நினைவுகள். ரிசர்ச் பிரகாரம் ஆராய்ச்சிப்படி உங்களை பார்த்தீங்கன்னா தனிமையோ இல்லை பிரிவு வாழ்க்கையோ இல்லை நிராகரிப்போ, இது எது வந்தாலும் உங்கள் பிரெயினில் ஒரு வலி உருவாகும். அந்த வலி மனசில் மட்டும் இல்லை, அது உடம்பு ஃபுல்லாக பரவி உங்கள் உடல் வழியாக உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அந்த ஃபீல் உங்களுக்குள்ள அடிக்கடி வரும். நீங்கள் மேரேஜ் பண்ணுறப்போ உங்களோட பிரெயின் ஒரு மனிதரை நீங்கள் சேஃப்டி பர்சனாக தான் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணும். ஏன்னா நமக்கு நம்மளோட பேர் கப்புள், நம்மளோட ஃப்யூச்சர் நம்ம கூடயே வாழ போகிறாங்க அப்படின்ற அந்த சிந்தனை உங்கள் பிரெயினில் ஒரு சேஃப்டியாக உங்களை உருவாக்கும். ஆனால் இதே ஆப்போசிட்டில் நீங்கள் பிரிஞ்சிட்டாலோ இல்லை டிவோர்ஸ் ஆனவங்களாக இருக்கிறப்போ உங்கள் வலி உங்களையே திரும்பவும் வலிக்க ஆரம்பிக்கும். இந்த அட்டாச்மெண்ட் சிஸ்டம் புரோக்கன் ஆகிடும். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். இதுக்கு நான் சொல்யூஷன் ஒரு 6 மெத்தட்ஸில் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை முக்கியமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் டீகோட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சொல்யூஷன் அது 6 விதமாக செயல்படும். இந்த 6 டைப்ஸையும் உங்களுக்குள்ளே நீங்கள் லைஃப்க்கு மாற்றினீங்கன்னா உங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும், ரீசெட் ஆகிடும். நீங்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த 6 ஸ்டெப்பும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களை செல்ஃப் ப்ளேம் பண்ணாதீங்க. என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் அவ்வளோதான், இனிமேல் என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற
உங்களுக்குள்ளே செல்ஃபாக நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அடிக்கடி அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதையே நீங்கள் திரும்ப திரும்ப ரீவயர் பண்ணுறப்போ உங்கள் பிரெயினில் நியூரோ பிளாஸ்டிசிட்டியும் அந்த நியூரோ கனெக்ஷனும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நீங்கள் என்னதான் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சாலும் சரி, இல்லை உங்களோட அனுபவங்களை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் சரி, அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா பிரெயின் ஃபங்க்ஷன் கனெக்ஷனே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வாழ்க்கையிலே வெளியில் நீங்கள் சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டை உங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ செல்ஃப் ப்ளேமை அவாய்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் ஓடி போயிருங்க. சிலருக்கு நீச்சல் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துல விழுந்துட்டா அவங்க காப்பாற்றிருக்கிறதுக்காக நான் போராடுவாங்க, கையை காலாட்டுவாங்க, இல்லை ஒரு ஹெல்ப் தேடுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நீச்சல் அடிக்காதீங்க. லோன்லினஸில் அதில் போய் அந்த கிணத்துல விழுந்துடாதீங்க. நான் தனிமையாக இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியல, ஒவ்வொரு நைட்டும் பலவிதமான யோசனைகள், இல்லைன்னா பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கறது, என் வாழ்க்கை என்னடா இப்படி மாறிடுச்சா அப்படின்ற அந்த தனிமையை நீங்கள் உணர்ந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த கிணத்துல விழுந்துடாதீங்க. அது உங்களை வாழ விடாது, வாழ்க்கையும் அழிச்சிரும். இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னா, அந்த லோன்லினஸ் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நிம்மதியாக ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக, நான் நல்லா தூங்கணும், என் வாழ்க்கையை நான் இனிமேல் ரீசெட் பண்ண போகிறேன், அதுக்குண்டான சொல்யூஷனும் ஸ்டெப்ஸும் அதுக்குண்டான கிளியரன்ஸும் அதுக்குண்டான கிளாரிட்டியும் பற்றி தான் இனிமேல் நான் சிந்திக்க போகிறேன். நான் தனியாக இல்லை, நான் லோன்லினஸில் நான் விழமாட்டேன் அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்களே ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் உங்கள் ஃபாதர், மதர், உங்கள் சிஸ்டர், பிரதர் இப்படி இருப்பாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை மேனேஜர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை உங்களோட பாஸ் இருப்பாங்க. இவங்களாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டு இன்னொரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ஏதாவது கொலாபரேட் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் எல்லா எதுக்கும் இருக்குது. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கு நீங்களே சப்போர்ட்டிவாக மாறணும். அதுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் இங்கே லைஃப் ரீசெட் கோச்சாக நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஒரு கோச்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டிவ் பில்ட் ஆகும், உங்கள் லைஃப் ரீசெட் ஆகும். பிரெயின் ரூல் ஒன்று இருக்குது. உங்களோட பெயினை ஷேர் பண்ணிங்கன்னா பெயின் ரெடியூஸ் ஆகும். எவ்வளோ தான் நீங்கள் தலையில் உங்களோட பாரத்தை சுமந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அந்த சுமைகள் உங்களுக்கு தான், அதுதான் வலி. அந்த வலிகள் தான் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் திணறீங்க. ஸோ அந்த வலிகளை யார்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் லைஃப் ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான போர்ஷனை நீங்கள் தேடிப்போங்க. ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குங்க, பில்ட் பண்ணுங்க. நான் இனிமேல் என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், என் வாழ்க்கைக்கு நான் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு லோன்லினஸ் போகுதோ, இல்லை எப்போல்லாம் உங்களை நீங்கள் டிப்ரெஷனில் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணுறப்போ நீங்கள் உங்களை ஒரு உத்வேகத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். உங்கள் லைஃப்பை உண்டான நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்றது அந்த மைண்டு, அந்த ஐடியாஸ் அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும். நான் என்னோட வாழ்க்கையை ரீசெட் பண்ண போகிறேன், நான் எல்லோரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபைவை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கோங்க. உங்கள் லைஃப் மீனிங்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் உருவாக்குங்க. நான் என்னவா மாற போகிறேன், என் லைஃப்க்கு நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃபுக்கே நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்யணும், அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு செயலை செய்யணும். இதன் மூலிமா உங்கள் லைஃப் பர்பஸ் இதுதான்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த மீனிங்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க.
மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. கம்பேரிசன். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்திக்கோங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்குவீங்க. எங்கே போனாலும் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மற்றவரோட வாழ்க்கையை ஒப்பிடாதீங்க, கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட லைஃப்க்கு உங்களுக்கு பல பிரச்சனைகள் மூலியமா நீங்கள் தடுத்துட்டீங்க. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிடுச்சு. ஸோ அந்த கம்பேரிசன் மீண்டும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை தான் உருவாக்கும். ஏன்னா உங்களோட பிரெயினோட நியூரன் கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணாது. அதை மீண்டும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஏன்னா 2 நிமிஷம் நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பர்சனாக கம்பேரிசனில் நீங்கள் உருவாக்கி பார்ப்பீங்க. பட் ஆனால் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. திரும்பி நீங்கள் உங்களால் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. குப்பை மாதிரி உங்ககிட்ட கொட்டி கிடக்கும். இந்த குப்பையெல்லாம் எப்படி அகற்றுவீங்க? ஸோ அகற்றத்துக்கு பதிலாக கம்பேரிசனை நீங்கள் நிப்பாட்டுங்க. அந்த குப்பைகள் தானாக மக்கி போயிடும். அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, நான் மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற அந்த கம்பேரிசனை உங்ககிட்ட இருந்து விலக்கிக்கோங்க. இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் டெய்லி சொல்லுங்கள். வாழ்க்கை என்னை கெடுக்கல, இந்த அனுபவம் என்னை மீண்டும் தெளிவாக்குது அப்படின்றத நீங்கள் டெய்லியும் அடிக்கடி சொல்லுங்கள். உங்களை நீங்களே ரீவயர் பண்ண முடியும், உங்களை நீங்களே ரீசெட் பண்ண முடியும். என்னோட பாதை தனிப்பாதை, எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாருக்குமே தெரியாது நான் போராடிட்டு இருக்கேன், என் வாழ்க்கைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற இந்த சென்டென்ஸு, இந்த கோட்ஸு, இந்த வழிகள், இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உன்னை பற்றிய சிந்தனை உன்னை உருவாக்கும், உன்னை உருவாக்கும் செயல்களே உன்னை உத்வேகப்படுத்தும். என்னோட மெயிலுக்கு ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி, ரீசெண்டாக இப்போ தான் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அவர் தான் இந்த சொன்னார், வெளியில் சிரித்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே போராட்டம். சில நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ உங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரோட ப்ராப்ளத்தை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். கம்மியான ஏஜ் தான், மேரேஜ் ஆகியும் அதிக நாட்கள்லாம் இல்லை, ஷார்ட் பீரியடு 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை அவங்க 2 பேர்த்துக்குள்ள. அப்போது யாரையும் விட்டு கொடுக்காம கோபத்தில் பேசிக்கிறாங்க. அந்த பேச்சு அன்னையோட முடியல. மறுபடியும் அடுத்த நாள் அவங்களோட ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்களோட அன்றாட வேலைகள்லாம் செய்கிறாங்க, நிம்மதியாக இருக்காங்க. பட் ஆனால் அதே ப்ராப்ளம் திரும்ப 1 வீக் கழித்து மறுபடியும் அதே டாக் எடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஃபயர் 2 பேர்த்துக்குள்ளும் ரொம்ப ஒரு டாக் போயிட்டுருக்கு. அந்த டாக் கொஞ்ச நேரம் அதிக நேரம் போயிடுச்சு. அந்த நாள் மட்டும் 1 வீக் கழிச்சு ஒரு 1 hour. ஸோ அதிலிருந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க. மறுபடியும் அதே டாக் 3 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் பூம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு, ஒரு செயலை மையமாக வச்சு, அதுலேயே அவங்க மறக்காமல் மன்னிக்காமல் அந்த ஈகோனால நான் தான் அப்படின்ற ஒரு சுய சிந்தனையினால் அது மீண்டும் அதே பிரச்சனைகளை திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளே கொண்டு அது வாழ்க்கை பிரச்சனையாக மாறிடுச்சு. அது கடைசியில் அவங்க வாழ்க்கைக்கே பிரச்சனையாக மாறிடுச்சு. இதை தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் சில ஃபாலோஅப்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் நடந்ததை ரியலாக அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸை நான் கிளியர் பண்ணி விட்டேன். அவங்க பெயின் பாயிண்ட்ஸை உடைச்சி விட்டேன். அப்போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, நான் யாருக்கும் தெரியாமல் போராடிட்டு இருக்கேன்னு சொன்னார். அதை நான் திரும்பவும் அவருக்கு ஞாபகப்படுத்தி, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் போராடலைங்க, நீங்கள் உங்கள் போராடினா எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நீங்கள் இன்னும் உடையாமல் உங்கள் வாழ்க்கையை ரீசெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க. நீங்கள் யாருக்கும் தெரியலன்னு நீங்கள் நினச்சிக்கலாம், பட் ஆனால் உங்கள் வாழ்க்கை தான் உங்களை வழி நடத்தி இங்கே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு, அதனால தான் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ அவரோட லைஃப் ரீசெட் பண்ணியாச்சு. அவரோட பழைய பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக
வெளியில் வந்துட்டார். இனிமேல் தான் வாழணுன்ற அந்த கான்ஃபிடென்ட்டு, அந்த உத்வேகம், அவருக்குண்டான கிளாரிட்டி எல்லாமே அவருக்குள்ள ஒரு ஊற்றாக ஊறிடுச்சு. ஸோ அவர் லைஃப்பும் சந்தோஷமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கார். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியாத நிலை தான் வாழ்க்கை இல்லாமல் போகிறது. ஸோ நீங்கள் எப்படி சமாளிக்கணுன்றதை, எப்படி உருவாக்கணும் அப்படின்றத நீங்கள் ரீசெட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மறுபடியும் உங்களை ரீசெட் பண்ணி உங்கள் வாழ்க்கை உங்களை வழி நடத்தும். இப்போ ஒரு முடிவு எடுங்க. நான் முடிஞ்சவன் இல்லை, என் வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது, என் வாழ்க்கையை நான் குறை சொல்ல மாட்டேன், நான் எடுக்கும் தீர்மானம் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.